எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நீ நதி போல இந்த மதிய வேளை எதை பேசுமாறு அழைப்பதற்காக ஆச்சாரிய அலுவலர்களின் உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி வணங்கி எனது சிறிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறி பெற்றோர்களுக்கு வணக்கத்தை கூறி இந்த வேலையை அளிப்பதற்காக நன்றி தெரிவித்துள்ளேன். குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். குட்டீஸ் எல்லாம் கதை கேட்டுருக்கீங்களா? ஒரு ஊர்ல ஒருத்தன் தொப்பி வித்துட்டு இருந்தாரா? அந்த கதை தெரியுமா? எவ்வளவு தங்களுக்கு தொப்பி கதை தெரியும்? வா, இப்ப நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேயா? சரி. சோ ஒருத்தன் தொப்பி விற்கிறவங்க பக்கத்து ஊர்ல போய் தொப்பி விற்கணும். பெரிய கூடையில நிறைய தொப்பி வச்சுக்கிறது வைக்கலாம். அப்ப என்னாச்சு? வெளியில என்ன வந்தது? காடு இருந்ததா? அந்த மரத்துல என்ன இருந்தது? மங்கீஸ் நிறைய குழந்தை இருந்தது. அவன் கூடையை கீழே வச்சு நல்ல துணிதான். எந்திரிச்சு பார்த்தா ஒரு தொப்பியும் காணோம். தொப்பியில எங்க போச்சு? சோ ரைட்டாங்க, ரைட் ஆன்சர். எல்லா குழந்தையும் தொப்பி போட்டுட்டு இருந்தது. அழுகிறான், குதிக்கிறான், தொப்பி கீழே போட சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் ஆகல. எல்லா குழந்தையும் ஒரு நல்ல மூளையோடு இருக்கு. ஒன்று கூட டிராப் பண்ணலாம். சரின்னு சொல்லி ஐடியா வந்தது. சரி, எந்த குட்டி கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? இந்த தொப்பி எடுத்து இப்படி காட்டிட்டு கூடையில போட்டான். உடனே என்ன பண்ணிச்சு? எல்லா குழந்தை எல்லாம் கூடைய தொப்பி எல்லாம் போட்டுச்சு. அதை எடுத்து ஓடிப்பிட்டான். சோ இது பார்ட் ஏ தான். இது என்ன காலத்து கதை, ஒன்ன காலத்து கதை இல்லை. இதுல ஒரு பார்ட் பி இருக்கு. அவனுக்கு வயசாச்சு. அப்புறம் சாருக்கு ஒரு ஸ்டேஜ்ல அவன் பையனை கூப்பிட்டான். நீங்க வாடா அப்படின்னு. அவனே இங்க வா, அப்பா சொல்லுங்கப்பா, நான் போக போறேன்டா, இந்த விட்டுட்டு போக போறேன். வியாபாரத்தை நீதான் நல்லபடியா நடத்தணும், நான் சூப்பரா நடத்துவேன்ப்பா. சரி, பக்கத்துக்கு போறப்ப வெளியில ஒரு கார் வரும். அதை மட்டும் இந்த தொப்பியை எல்லாம் கூட வச்சு தூங்கிறாத. தூங்கினா எல்லாம் குழந்தை தூக்கிட்டு போயிடும். ஐயோ, அப்ப என்ன பண்றது? அப்போ ஒரு ஐடியா இருக்கு. கடையில ஒரு தொப்பி வச்சுக்கோ, அதை காட்டி பிக்கிற போறோம்னா எல்லாம் பொருள் எடுத்து ஓடிடு. சரிப்பா அப்படின்னு போறான். அவன் மட்டும் ஒரு நாளும் அந்த காட்டுல ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. எவ்வளவு வெயில் இருந்தாலும் காட்டி போயிடும். அன்னைக்கு முடியவே இல்லை. அம்மா பிரியாணி எல்லாம் செஞ்சிருந்தாங்களா, எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வயிறு கெட்டி ஒன்றும் வேலையாத. அங்க போய் பார்த்தா அப்படியே கண்ணு சுத்தி தூக்கம் வந்துச்சு. கூட வச்சு படுத்து எந்திரிச்சு பார்த்தா ஒரு கூடையில ஒரு தொப்பி காணும். எல்லாம் பார்த்தா மரத்துல எல்லாருக்கும் தொப்பி தொப்பி. சரின்னு சொல்லிட்டு அழுகிறான். திடீர்னு ஞாபகம் இருக்கு. ஆமா, அப்பா சொன்னாரு அப்படின்னு அந்த தொப்பி எடுத்து மாட்டலாம். காட்டிட்டு கூடையில போட்டேன். ஒன்றும் நடக்கல. எல்லா பொருளும் தொப்பியோட உட்காந்துருக்கு. இன்னொரு வாட்டி எடுத்தான். திருப்பி தலையில வச்சு திருப்பி ஆட்டுக்கு வேலைதான் காட்டி கீழே போட்டான். ஒண்ணுமே வாழ்வாங்க. துணி குடிக்கிறான். தொப்பி ஆட்டுக்கான போடுறான். ஒன்றும் நடக்கல. தொப்பி ஒரு குரம் கூட தொப்பி கீழே போட்டான். அப்புறம் இதெல்லாம் பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருந்தா. பின்னாடி யாரும் தட்டினாங்க கையில. திருப்பி பார்த்தா ஒரு குரங்கு மேல இருந்து கீழே வந்து ஒரு கோவம் தட்டுது. திருப்பி பார்க்கலாம். டேய் மழையா, உனக்கு மட்டும்தான் அப்பா இருக்கான்னு நினைச்சிருக்கலாம். எனக்கு கூட இருபதுதான் அப்பா தாத்தா தான் இருக்காங்க. இதே கதையை நாங்கெல்லாம் கேட்டுருக்கோம். இன்னுமா ஏமாறுவோம் அப்படின்னு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு அறிவிலை சிறந்த குழந்தைகள்லாம் இருக்கிற இந்த இடத்துல நான் செய்வது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல இருந்து பேசணும். இருந்தால் கூட ஒரு ஓரிரு கருத்துக்களை கூறி ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதை நினைக்கின்றேன். நம்ம எஜுகேஷன் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங் அண்ட் கேரக்டர் பில்டிங் அப்படின்னு சொல்றது சுவாமி விவேகானந்தர். எஜுகேஷன் என்ன, புக்கில் இருக்கிறத படிக்கிறது அல்ல. ஒரு இளைஞனை, ஒரு சிறுவனை மனிதனாக மாற்றுவது. மனிதனாக மாறுவதுனா விலங்கினத்திலிருந்து மாறுவதற்கு. விலங்குகளுக்கு அஞ்சது உண்டு, மனிதர்களுக்கு எவ்வளவு அறிவு? சார் சொல்லுங்க சார்.
மனிதர்களுக்கு எவ்வளவு அறிவு சார்? 6 அறிவு இல்லையா? ஸோ அதுல குழந்தைக்கு நமக்கு வித்தியாசம். இன்னைக்கு குழந்தைக்கே 6 அறிவு வந்துருச்சுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு 6 அறிவு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மிருகங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? சாப்பாடு செய்யணும், பசிச்சா ஒரு மிருகத்தை அடிச்சு போட்டுருவோம், அதை சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிடும். பட் நம்ம வேலை அதுல மற்ற உயிர்களை காப்பதுதான் நம் தொழில். மனிதனாக பிறந்த பயன் என்றால் அன்பின் வழியது உயிர்களை அத்திலாருக்கு 81 போட்ட உடம்பு வள்ளுவர். ஸோ எல்லாத்துக்குமே அன்பு செய்யும், அதான் நம்ம வேலை. ஸோ அந்த மனிதனாக பிறந்திருக்கோம்னா we should build our character. So education should be man-making. We should become man. அது we should have a good character. நல்ல குணாதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஸோ இதுதான் விவேகானந்தர் சொன்ன கருத்து. அந்த கருத்துப்படி இந்த கல்வி நிறுவனங்கள், ஆச்சாரிய நிறுவனங்கள் வெறும் புக்கிஷ் நாலேஜ் மட்டும் கொடுக்காம தேர் ஆல்சோ இன்ஸ்டால் கேரக்டர், மேக்கிங் கிரேட் மென் ஆஃப் பாலிசி. அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவாடி கைப்பற்றலாங்களா? வெரி குட். இன்னொரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் ஆச்சாரியா ஸ்கூல் ஆஃப் எக்ஸிகியூஷன்ஸ். நிறைய பள்ளிகள் அன்றைய கான்ஃபிடன்ட் இல்லாத பள்ளிகளா கல்விக்கு இடம் போடுது, பெயர் போடுது கோவை. ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளியில் ஒரு 4-5 பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு தேவை இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, இன்னும் தேவை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கல்வியை மட்டும் கொடுக்காம, நம்ம பாடத்திட்டங்களை மட்டும் கொடுக்காம ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்கிற சிலபஸ்லாம் இங்கே கொண்டு வராங்க. அதுவும் விளையாட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ரொம்ப குழந்தைங்க படிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மேல்நாடுகளில் இருக்கிற எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க திறமை பெற்றவராக வாழ்கிறார்கள். அதாவது கணக்குக்குள்ள இருந்த கவலை ஒன்று இருந்ததா, அங்கேயே ஜாலியாக இருந்ததா. அப்போ ஒரு முறை என்னாச்சா, சமுத்திரத்தை வச்சு ஒரு கவலை பெரிய வெள்ளம் வந்ததான். அதாவது அந்த கிணறு சமுதிரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறு. அப்போ பெரிய வெள்ளம் வந்தப்போ அந்த சமுதிர அலைகளால் அழிக்கப்பட்டு அந்த கிணத்துக்குள்ள போய் விழுங்கலாம். அங்கே போய் விழுந்தோடனே இன்னொரு கவலை இருக்கோன்னா அதுக்கு சொல்லலாம் சொல்லிச்சான், சாய் சொல்லிச்சான். ஏன்னா இந்த கவலை சொல்லிச்சான், பாத்தியா நீ இங்கிருந்து வர அப்படின்னா வெளியில என்னோட இடம் தான் இவ்வளோ பெரிய இடம் பாரு, நீச்சல் இந்த எண்ணில் அந்த எண்ணு நீச்சல் பண்ண கூட எனக்கு நிறைய தெரியாது. இது சிரிச்சுதான். ஏன்னா கடல் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியாது. கடலை பார்த்துருக்கேன்னு கிடைச்சா, நான் எங்கே பார்த்துருக்கேன்ச்சா சிரிச்சுதான். சிரிச்சா கடலோட எல்லையே கிடையாது. ஸோ நீங்கள் வருஷக்கணக்காக அனுப்பினாலும் அதை பார்க்க முடியாது இல்லை அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம கிணற்று தவறுகளாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மேல்நாட்டில் அதாவது எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் அதுக்கு நமக்கு எக்ஸ்போசர் இருந்தால்தான் நம்ம அதெல்லாம் போய் படிக்க முடியும். என்னுடைய ஃப்ரெண்டு இப்போ +2 எக்ஸாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணி இன்னைக்கு 6 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு வெல்கம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவருக்கு வெல்கம் லெட்டர் கொடுத்து இன்னும் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய +2 எக்ஸாம் அவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பண்ணதுனால இஸ் விச் இன்வைட்டட் பை 6 யூனிவர்சிட்டிஸ். அதனால் future is all at your doorstep. Please don't think that only schools can impart education. கல்விங்கிறது வீட்டிலிருந்து பிறக்கிறது. You have to be the first instructor. ஸோ தாய், தந்தை, குரு, தெய்வம். ஸோ அம்மா காட்டினாதான் இல்லை, அப்பான்னு அம்மா சொன்னாலும் அப்பா இல்லைன்னா அப்பா இல்லை. அப்பா ஐடென்டிஃபிகேஷன் அடுத்த லெவல் குரு. இதெல்லாம் உடைய குரு. இந்த பள்ளிதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கு சேர்க்கவே தந்தை. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் அந்த தெய்வத்தை பார்க்கக்கூடிய அந்த பள்ளிகளே அந்த இருக்கின்ற ஆசிரியர்கள். அதனால இந்த ப்ரோக்ராம்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி என் குழந்தைகள்லாம் சூப்பராக இருக்குன்னு வாழ்த்து சொல்லி கடைசியாக ஒரு சிறிய கதையுடன் முடிக்கின்றது. என் காலத்துல மாரல் சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு டீச்சர் போனாரு, சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சொர்க்கம்னா நீங்கள் இது வரைக்கும் கோல்டு காட்டு பிரம்மா, ஊர்வசி, மேகா, சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் தேவ கன்னியர்கள் அவர்கள் தங்க மலர்களால் உங்களை அழைச்சிட்டு வரவேற்பார்கள். அவங்க உள்ள போய் உட்கார்ந்தவங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஸோ இங்கே பெஸ்ட் ஸ்காட்சஸ் ஆல் தி வேர்ல்ட்ஸ் தேவர்களின் அபிர்பாகம் வழங்கப்படும். அதை குறிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாம். அது பசி, பிணி, பட்டி, துன்பம், வலி எதுவும் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு நாள் சார் நரகம் தான் எப்படி
அவங்க அங்கே போன உடனே வடை சட்டி போட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கீழே போடுவாங்க. சாப்பாடு ஒரு வாட்டி அடிப்பாங்க, ஈட்டி வச்சு குசுவாங்க. அதுக்கப்புறம் யானை வந்து ஒரு வாட்டி 3 வாட்டி மெதிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வடை சட்டி இதே சைக்கிள் போகும். டயர்டாக இருந்தால் ஒரு படுக்கையில் வந்து உங்களை படுக்க வச்சுக்கோங்க. அந்த படுக்கைன்னா முள் படுக்கை, முள்ள கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி சைக்கிள் போகும். உடனே மாணவர்களை பார்த்து கேட்டால் மாணவர்கள் எங்கே சில வழிகள் எங்கள் காலம்னா நாங்கள்லாம் சார் அவங்களாம் சொர்க்கத்துக்கு போகிறோம்னு கட்டியிருப்போம். இந்த காலம் யாருமே வாயே தரல, அமைதியாக இருக்காங்க. அவர் கேட்டார் மாணவர்களை பார்த்து, சொர்க்கத்துக்கு போறீங்கன்னா நரகத்துக்கு போறீங்கன்னா ஏன் எந்த முடிவும் எடுக்காம இருக்கீங்க? அதே ஒரு மாணவன் இருந்தா, சார் நீங்க எங்க சார் போறீங்க? அப்பா நான் சொர்க்கத்துக்கு தான் போறேன் ஆசிரியர். உடனே மாணவர்கள் போறசா போறீங்க, நரகத்துக்கே போறேன் சார் அப்படின்னு கட்டிட்டாங்க. ஆசிரியர் டிப்ரெஸ் ஆயிட்டார். இது பார்த்து ஏதான் ஆசிரியர் டிப்ரெஸ் ஆகி, சரி அடுத்த கிளாஸ்லயாவது உருப்படியா நம்ம மானத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அடுத்த கிளாஸ் போனார். இதே கதையை சொன்னார், இதே கேள்வி கேட்டார், பதில் ஒருத்தர் சொல்லல. அப்பதான் தெரியுமே அவருக்கு இந்த மாணவர்கள் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலத்து மாணவர் மாதிரி அல்ல, அது எங்க காலத்து மாணவர் மாதிரி அல்ல. ஒரு மாணவர் எழுதா, சார் நீங்க எங்க போறீங்க? நான் நரகத்துக்கு போனேன். எல்லாரும் போக நாங்க சொர்க்கத்துக்கு மனசாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியா உட்காந்துருந்தாங்க. இப்ப ஆசிரியர் சந்தேகம், என்னோட எந்திரா அப்படின்னாரு. சார் அப்படின்னா என்ன, நீ நான் சொன்ன கதையெல்லாம் கேட்டுச்சாங்க சார்? கேட்டுச்சு சார். ஃபுல்லா நுழைஞ்சதா சார்? ஃபுல்லா நுழைஞ்சு அந்த பக்கமே வெளியே போயிடுச்சு சார் அப்படின்னா. டேய் என்னதான் பேசுற? நான் வந்து நிறைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க, நீ மட்டும் எந்த மொழியும் ஏன் எடுக்காம இருக்கேன் சொன்னா. சார் நான் உங்க கூட நரகத்துக்கே வரேன் சார். அப்போ ஆசிரியர் கண்டிப்பா அப்படியே பண்ணி அடாடாடா, குரு சிஷ்ய பரம்பரா பத்தி நான் வேத காலத்துல படிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு மாணவனை நான் பார்த்ததே இல்லை. So 100 youth, you know what did Vivekananda say? 100 youth dedicated, vigorous to the spine, and the world will be revolutionized. அப்படின்னு விவேகானந்தா 100 இளைஞர்கள் அந்த மாதிரி விவேகானந்தர்லாம் சொல்லி அவங்க பாராட்டி ஆசிரியர் பண்ணி அப்படி ஆனந்த கண்டி உட்காந்து சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் போயிடுது. அதோட கேட்டார், இவ்வளவு கூட நான் நரகத்தை பற்றி சொல்லி என் கூட ஏப்பா நீ நரகத்துக்கு வரேன்னு சொன்னாரு சார். அங்க வந்தாங்க சார், இந்த வடசட்டியில் எப்படி ரோஸ் பண்றாங்க, யாரை வச்சு வெடிக்கிறாங்கன்னு தெரியும் சார், இதெல்லாம் பார்க்கறதுக்கு சார் வரேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அறிவார்ந்த குழந்தைகள் வெகுவாக இருக்கின்ற இந்த ஆச்சாரிய பள்ளியில் என்னையும் பேச அழைப்பதற்காக நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.